ஒரு காலத்துல ரொம்பவும் அமைதியா இருந்த ஒரு சிறிய ஊர்ல வள்ளி அப்படிங்கிற ஒரு வயசான பாட்டி ஒரு சின்ன மண் வீட்ல தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க புருஷன் இறந்து 3 வருஷம் ஆகுது. பிள்ளைகள் எதுவும் இல்ல. சொத்து பத்தி பெரியதாக எதுவும் இல்ல. ஆனா அந்த வீட்டுக்கு மட்டும் அவங்களுக்கு ரொம்ப பாசம். ஒரு சாயந்தர நேரம் வள்ளி பாட்டி வீட்டு வாசல்ல உட்கார்ந்து கொண்டு பழைய நினைவுகளை நினைச்சு கண்ணீரை துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஊர்ல பேராசைக்காரன் நிலத்தரசு முத்தையாவும் அவரோட மனைவி சங்கரியும் அந்த பக்கம் நடந்துகிட்டு வந்தாங்க. ஏங்க பாருங்க, அந்த கிழவி இன்னும் அந்த மண் வீட்டை பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. ஆமா, அந்த நிலம் நமக்கே வேணும். அங்க காம்ப்ளெக்ஸ் கட்டுனா நல்ல வருமானம் வரும். முத்தையா நேரா பாட்டியிடம் வந்தான். ஏய் வள்ளி, இந்த வீடு இருக்கிற நிலம் எங்களுக்கு தான் சொந்தம். நாளைக்குள்ள வீட்டை காலி பண்ணு. ஐயோ ஐயா, இது என் புருஷன் கட்டின வீடு. நாங்க 30 வருஷமா இங்கேதான் இருக்கோம். ஆமா இருந்தீங்க, ஆனா பழைய கடன் கணக்கு இருக்கு. உன் புருஷன் கையெழுத்து பத்திரம் எங்க கிட்ட இருக்கு. பாட்டி அதிர்ச்சி. ஐயா, அது எப்பவோ தீர்ந்த கடன். வட்டி மேல வட்டி சேர்ந்து இப்ப இந்த நிலம் எங்களோடது. ஐயா, இந்த மழை காலத்துல நான் எங்க போவேன்? என் உயிர் இந்த வீட்டுல தான் போகணும். என் புருஷன் சமாதிக்கு பக்கத்துல என்ன புதைக்கணும். சங்கரி சிரிச்சு, இந்த கிழவி ரொம்ப டிராமா பண்றா. பாட்டி மெதுவா சொன்னாங்க. ஐயா, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லணும். தயவு செஞ்சு உள்ள வாங்க. முத்தையாவும் சங்கரியும் சந்தேகத்தோட உள்ள போனாங்க. பாட்டி ஒரு பழைய இரும்பு பெட்டியை எடுத்தாங்க. என் புருஷன் சாவு படுக்கையில இருக்கும்போது இத கொடுத்தாரு. இதுல பெரிய பொக்கிஷம் இருக்கு. பொக்கிஷமா? என்னது, தங்கமா? ஆமா, நம்ம 7 தலைமுறைக்கு போதும்னு சொன்னாரு. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் திறக்க கூடாது. அப்ப நீ போனதுக்கு அப்புறமா யாரு எனக்கு நல்லபடியா பாத்துக்கிட்டு என் ஈம சடங்கு செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த பெட்டி சேரணும். முத்தையாவோட கண் மின்னுச்சு. அடுத்த நாள்ல இருந்து வள்ளி பாட்டிக்கு தினமும் 3 வேளை சாப்பாடு, புது புடவை, மருந்து, மரியாதை. ஊரார் எல்லாரும் ஆச்சரியம். அந்த முத்தையாவா இவ்வளவு நல்லவனா? 3 மாசம் ஆகுது. பாட்டி நல்லா சாப்பிட்டு பலமா ஆயிட்டாங்க. ஒரு நாள் சங்கரி கோபமா, இவங்க போற மாதிரி தெரியலையே, நாளுக்கு நாள் ஆரோக்கியமா ஆகுறாங்க. முத்தையா, பொறுத்துக்கோ, அந்த பெட்டி ரொம்ப கனமா இருக்கு. உள்ள நிச்சயம் தங்கம்னா இருக்கும். சங்கரி கிசுகிசுத்தா, நாம ஏதாவது பண்ணலாமா? அந்த பாட்டிக்கு இரும்பல் அதிகமா இருக்கு. மருந்து கலந்த பால் கொடுக்கலாமே. ஆமா, யாருக்கும் சந்தேகம் வராது. அவர்கள் ஒரு வைத்தியரிடம் போய் தூக்க மருந்து வாங்கி வந்தாங்க. அத்தை, இந்தாங்க சூடா பால். ஏன் மகளே? இரும்பலுக்கு மருந்து கலந்திருக்கேன். பாட்டி சிரிச்சு குடிச்சிட்டாங்க. காலையாகுது. பாட்டி வெளியே வரல. முத்தையாவும் சங்கரியும் மகிழ்ச்சி. வேலை செஞ்சிருக்கு போல. கதவு கள்ளி உள்ள போனாங்க. பாட்டி சீராக உட்கார்ந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அட என்னடா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? அத்தை, நீங்க நேத்து கொடுத்த பால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடம்பு ரொம்ப லைட்டா இருக்கு. அப்போ அந்த ஊருக்கு வெளியூர்ல இருந்து ஒரு இளைஞன் வந்தான். இது வள்ளிப்பாட்டி வீடா? ஆமா, நீ யாரு? நான் செந்தில். நான் அரசு அலுவலர். இந்த ஊர்ல பழைய நில ஆவணங்கள் சரி பார்க்க வந்திருக்கேன். அவன் உள்ள போய் பாட்டியோட பேசினான். செந்தில் அந்த இரும்பு பெட்டியை திறந்தான். அதுல பழைய கடன் பத்திரங்கள். முக்கையா, உங்க அப்பா தான் வள்ளிப்பாட்டி புருஷனிடம் கடன் வாங்கியிருக்கார். இந்த நிலம் முழுக்க பாட்டிக்கே சொந்தம். என்னது, நீங்க தான் பணம் திருப்பி கொடுக்கணும். ஊரார் எல்லாம் கூடி நின்னாங்க. செந்தில் பாட்டியோட சொந்தம் கிடையாது. பாட்டி முன்பே அவனை கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்லி ஒரு நாடகம் ஆட சொல்லியிருந்தாங்க. பாட்டி சிரிச்சு சொன்னாங்க, சொத்து பெட்டியில இருக்காது, மனுஷனோட பேராசையில தான் இருக்கும். முத்தையாவும் சங்கரியும் அவமானத்துல தலை குனிஞ்சு போயிட்டாங்க. வள்ளிப்பாட்டி வீட்டு வாசல்ல உட்கார்ந்து அந்த மண்ணை தொட்டு சொன்னாங்க, அறிவு இருந்தா ஏழையா இருந்தாலும் ஜெயிக்கலாம். பேராசை மனுஷனை குருடாக்கும். அறிவுதான் உண்மையான செல்வம்.